ஓம் சாய்ராம். எல்லாரும் சாயப்பாண்ட கிருபையினால் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக சாயப்பாண்ட வழியில் இருக்கிறீங்கன்னு நான் நம்பிக்கொண்டு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பாபாவின் வழிகாட்டுதல் அல்லது ஆசீர்வாதம் அல்லது பாபாவின் அனுபவம் என்று நான் சொல்லிக்கொள்ளலாம். இப்படி பல வகையில் நாங்கள் இதை பார்க்கலாம். எப்படி அது நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் என்னுடைய வேலை இடத்துல கிட்டத்தட்ட 722 ப்ராடக்ட் நாங்கள் செஞ்சுறாங்க. அந்த ப்ராடக்டை நாங்கள் செஞ்சாச்சு, அசம்பிளி பண்ணியாச்சு. அந்த ப்ராடக்ட் நாங்கள் பேக்கேஜ் பண்ண போகிறோம். அப்போ பேக்கேஜ் பண்ணுற டைமில் நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து அந்த பவுச் ஒன்றுக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் சீல் பண்ண வேண்டும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் நான் பாபாவிட்ட காலமாக விடிய எழும்பி பாபாவை கும்பிட்டுட்டு பாபாண்ட பிரசன்ன வழி, உங்களுக்கு தெரியும் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய் பிரசன்ன வழின்னு சொல்லி 1 இருந்து 722 வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்சர்ட் பண்ணலாம். உங்களுக்கு விரும்பினோர் என்ன பாபா உங்களுக்கு வழிகாட்டுவார். அதில் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறார்களுக்கு பாபா சிறந்த வழியை காண்பிப்பார்ன்றது உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை 2011ஆம் ஆண்டில் இருந்து நான் பின்பற்றிட்டு வரேன். என்னால் ஒரு எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அல்லது என்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாத சந்தர்ப்பத்தில் நான் வழிகாட்டுதலை பாபாட்ட கேட்கறதுக்காக நான் அந்த பிரசன்ன வழியின் மூலமாக பாபாண்ட பதிலை கேட்குறது என்னுடைய வளமை. அப்படி நான் ஒவ்வொரு நாளுமே விடிய எழும்பி பாபாவை கும்பிட்டுட்டு பாபா எனக்கு இன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதம் அல்லது ஒரு வழிகாட்டுதலை பாபா நீங்கள் தரணும் என்று சொல்லிக்கல. எனக்கு பாபா தந்த பதில், இந்த இன்சிடென்ட் நடக்கிற அந்த விடிய எனக்கு பாபா தந்த பதில் என்னென்னு சொன்னால், இறப்பிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய், இது சாய்பாபாவின் ஆசீர்வாதமாக கருதுக, உணவு தானம் பண்ணுக என்று இந்த பதில் எனக்கு தந்த. அப்போ நான் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே நாங்கள் உங்களுக்கு தேவையான எக்ஸஸான உணவோ அல்லது ரோ ஃபுட்டோ நீங்கள் கொடுக்கலாம். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது அங்கே இருக்கிற கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆட்கள் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ பாபா எனக்கு இதை வழிகாட்டவே நான் விடிய வேலைக்கு கிளம்பிக்கல என்னோட ஒரு 2 பிஸ்கெட் பேக்கெட்டை கொண்டு வந்து அதில் நான் வச்சுட்டு பாபாட்ட சொன்னேன், பாபா இனி நான் நீங்கள் சொன்ன வழிகாட்டுதலை நான் மறக்கிறேன், நான் பயப்பட போகிறதில்ல, எது நடக்க போகிறதோ எல்லாமே உங்களோட கருணையால் தான் நடக்க போகுதுன்னு நான் நம்பிட்டு பாபா நான் உணவை தந்துட்டேன், இனி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்றுட்டு நான் அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி நான் சீரியஸாக திங்க் பண்ணவும் இல்லை. ஏனெண்டா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையுமே ஆட்டி படைக்கிற ஒவ்வொன்றையுமே செயல்விக்கிற ஒரே ஒரு கருணை தெய்வமான சாய் பாபாவை நான் நம்புகிறேன். ஆகவே நான் பயப்பட தேவையில்லைன்ட்டு நான் என்னுடைய வேலைக்கு வந்துட்டேன். வேலை ஸ்டார்ட் ஆகிட்டுது. நாங்கள் அந்த செய்த ப்ராடக்டை பவுச்சுக்க போட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ப்ராடக்டை நான் எடுத்து போடேக்கில் இந்த மேடம் சொல்லுது, ஒரு 10 ப்ராடக்ட் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருப்போம், 10ஓ 11ஆவது ப்ராடக்ட் நான் போடேக்கில் இந்த மேடம் சொல்லுது, இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி பாரு என்ற மாதிரி இந்த மேடம் ஒரு அகத்தூண்டலை ஏற்படுத்துது. அது எப்படி நாங்கள் அந்த அகத்தூண்டலை புரிஞ்சு கொள்கிறதுன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் உங்களோட கதைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று உங்களோட மனசில் இருந்து வரும். அதுதான் அகத்தூண்டல். அதாவது எப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ரிலேட்டட் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு ஒன்று உங்களோட கதைக்க தொடங்கும். அது அகத்தூண்டல். அதுதான் அகத்தூண்டல்னு சொல்கிறது. ஆகவே எனக்கு சொல்ல நான் யோசிக்கிறேன், ஏன் இப்படி எனக்கு எண்ணம் வருது, சரி எதுக்கும் இந்த கப்பை திறந்து பார்த்துட்டு போடுவோம்னு பார்த்தா அந்த கப்பை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற நீடில் வளைஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னால் அசம்பிள் பண்ணி போட்டு அந்த கேப்பை போடேக்கில் மிஸ்டேக்காக அந்த நீடில் என்ன செய்துட்டுதுன்னு சொன்னால் வளைஞ்சிட்டுது. உண்மையின்படி அந்த ப்ராடக்ட் நாங்கள் பேக் பண்ணி அந்த கஸ்டமருக்கு அனுப்பியிருந்தேன். இந்த கஸ்டமர் யாருன்னு சொன்னால் யூகேயில் இருக்கிற கஸ்டமர். ஸோ யூகே கஸ்டமருக்கு அனுப்பினா அது பிழைச்சதுன்னு சொன்னால் அந்த 722 ப்ராடக்ட்டும் என்ன செய்யும்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணப்படும். இது ஒரு மிகப்பெரிய லொஸ்ட்டாக வாரது மட்டுமில்லை, நான் இருக்கிற செக்ஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆகவே இந்த ப்ராடக்ட் ஃபெயில் ஆனால் உடனடியாக அவங்க அதை பற்றிய ஆராய்ச்சி செய்வாங்க. ஏன் இது ஃபெயில் ஆச்சுது, இங்கே யாரில் பிழை இருக்குது, ஸோ இந்த பிழைக்கு என்ன மிட்டிகேஷன் செய்யலாம்னு கிட்டத்தட்ட அது ஒரு 3 to 4 months அந்த ப்ரோசஸ் போகும். குவாலிட்டி டீம் வரும், அதுக்குள்ள மேனேஜ்மெண்ட் டீம் வரும், ப்ரோசஸ் டீம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுப்பாங்க. இப்போ அதுக்கான ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண வலிக்கிடுவாங்க. ஸோ இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து பாபா அந்த விடிய அந்த எனக்கு ஒரு வழிகாட்டேக்க நான் பாபாட்ட சொன்னேன், பாபா நான் உங்களை நம்பித்தான் போகிறேன், ஸோ நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு போனபடினா எந்த மனதில் அகத்தூண்டலை ஏற்படுத்தி அதை திறந்து பார்க்க வச்சேன்.
உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 720 ப்ராடக்ட் நாங்கள் இவ்வளவு காலமாக நான் கணக்க பட்ஜெட்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பாபா அகத்தூண்டல் ஏற்படுத்தி திறந்து பார்த்துருக்கிறார். திறந்து பார்க்க அந்த நீடில் பண்ணிச்சிருக்கு. இவ்வளோ காலம் அனுப்பின 720 ப்ராடக்ட்டும் கஸ்டமர்ஸ்லேருந்து நல்ல ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனால் இந்த ப்ராடக்ட் நிச்சயமாக போயிருந்தால் இவ்வளவு காலம் எடுத்த அந்த பெயர், இவ்வளவு காலமாக இந்த ரிசர்ச்சஸ் நடந்து கொண்டிருக்க இந்த ரிசர்ச்சஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கேள்விக்குறி அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை ஏற்பட்டிருக்கும். ஆனால் பாபாண்ட கிருபையினால் அது எனக்கு காட்டப்பட்டு வழிகாட்டப்பட்டு அந்த பெரிய ஆபத்தில் இருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். அதில் நான் என்ன உங்களுக்கு இதில் சொல்ல வரேன்னு சொன்னால், பாபா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தந்தாருன்னு சொன்னால், இப்போ உணவை தானம் பண்ணுன்னு சொன்னாருன்னா தயவு செய்து உணவு தானம் பண்ணுன்னு சொன்னால் டக்குன்னு நாங்கள் எல்லோரும் யோசிக்கிறது பெரிய அன்னதானம் செய்யணும், எங்கள்கிட்ட காசு இல்லையன்ட்டு. நான் உண்மைக்கு சொல்கிறேன், $2 இருக்கிற அந்த ஒரு சின்ன பிஸ்கட் பேக்கெட்டை தான் நான் கொண்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட் முன்னுக்கு டொனேட் பண்ணிவிட்டு போனேன். அது என் வாழ்க்கை, என்னுடைய வேலையை பரிபூர்ணமாக காப்பாற்றிச்சுது. ஏன், இங்கே நான் நம்பினது அந்த எவ்வளவு உணவை கொடுக்குறேன்னு இல்லை, நான் உணவு கொடுக்குறேன் பாபா, என்னட்ட இருக்கிற உணவு இது தான். இப்போ ஸோ இதை நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்க சொன்னவன்னா கொடுக்குறேன், நீங்கள் தான் பாபா என்னை காப்பாற்றணுமெண்டு பாபாட்ட நான் சரணாகதி அடைஞ்சேன் பாருங்கோ. அதனால தான் நான் காப்பாற்றப்பட்டேன். ஸோ இதை நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். பாபா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வழிகாட்டுவேன். சச்சரிதம் மூலமாகவோ அல்லது ஒரு போஸ்டர் மூலமாகவோ அல்லது ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களுக்கு வழிகாட்டுவேன். அந்த வழிகாட்டுதலை தயவு செய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் as soon as possible கம்ப்ளீட் பண்ணுங்க. சில வேளை சொல்லுவார் நாம ஜபம் செய், சில வேளை ஓம் சாய்ராம் என்று எழுது, சில வேளை சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போ என்று சொல்லுவார். இதுகளை நீங்கள் செய்யுங்க. ஏன் என்னத்துக்கு என்ற ஆராய்ச்சி வேண்டாம். காரணம் என்னென்னு சொன்னால், எங்களால் எங்களோட உடம்பில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி பழுதடைஞ்சால் திருத்த முடியுமா? முடியாது. எங்களோட கையில் ஒரு காயம் ஏற்பட்டால் அது தானாக க்யூர் ஆகும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தானே ஆகணும். உங்களால் காயத்தை குணப்படுத்த முடியுமா? மருந்து மட்டும் போட முடியும். உங்களால் குணப்படுத்த முடியுமா? அல்லது உங்களோட கையில் இருக்கிற நகம் பழுதாகிட்டுது அல்லது விழுந்துட்டு தானே நீங்கள் ஒரு புது நகத்தை உருவாக்க முடியுமா? இல்லை. அது எல்லாமே இறைவன் கிருபையால் இயற்கையாகவும் நடைபெறும். ஸோ அதனால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு புல்லை உங்களால் உருவாக்க முடியுமா? சீட்ஸை போட முடியுமா? அது வளர்கிறதுக்கு உங்களால் இல்லை, அதுக்கான போஷனை, அதுக்கான கிழங்கள், செல்லுகள், இலைகள் எல்லாத்தையும் வழங்க முடியுமா? முடியாது. எல்லாம் இறைவன் கிருபையால் தான் நடந்துட்டு இருக்குது. அது இயற்கையின் மூலமாக இறைவன் அதை செய்கிறார். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே ஆராய்ச்சி செய்யாமல் எதை கடவுள் செய்கிறாரோ கண்ணை மூடிக்கொண்டு சாய் சொன்ன நான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கான பலாபலன் எது வருதோ அது பாபா எனக்கு தாரது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை ஈஸியாகவும் இருக்கும், எளிதாகவும் இருக்கும் என்று கூறி நான் இன்னொரு அற்புதத்தோடு அல்லது பாபாண்ட ஒரு அனுபவத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம்.